ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கேஆர்வி சமையல். இன்றைக்கி ஒரு சுவையான தக்காளி குருமா செய்ய போகிறோம். இது சாதத்துக்கு, இட்லிக்கு, தோசைக்கு, சப்பாத்திக்கு தொட்டு சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதை செய்கிறதும் ரொம்ப ஈஸி, 10 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். கேஆர்வி சமையலை முதன் முறையாக பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ ஒரு கடாயில் கடலை எண்ணெய் 2 குழிக்கரண்டி விட்டுக்கிறேன். விட்டுட்டு பட்டை ஒரு துண்டு, கிராம்பு 2, ஏலக்காய் 1, அன்னாச்சி பூ 1, சோம்பு ஒரு 1/4 ஸ்பூன் எடுத்து அதை போட்டு நல்லா பொரியட்டும். பொரிஞ்ச பிறகு சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். பூண்டு பல் 4, பச்சை மிளகாய் 2, கறிவேப்பிலை கொஞ்சம், அதையும் போட்டுக்கிடுவோம். போட்டு இந்த வெங்காயம், பச்சை மிளகாய் எல்லாமே நல்லா பொன்னிறமாக வதங்கட்டும். நல்லா பொன்னிறமாக வதங்கும் போது தான் குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வெங்காயம் வதங்கிட்டு இருக்குது. இது நம்ம டக்குன்னு ஈஸியாக செஞ்சிடலாம். இது உடனே செஞ்சிடலாம். இப்போ தக்காளி நான் இதுக்கு ஒரு 3 கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இந்த 3ஐயும் நல்லா அலசி கட் பண்ணி கொண்டு வந்தாச்சு. இதை நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம் நைஸாக. இந்த மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வரும்போது சீக்கிரமாக வெந்துடும். அடுத்து தேங்காய் பால் ஒரு 2 பத்தை எடுத்து பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் போட்டுக்கிடுவோம். இப்போ 1 ஸ்பூன் நான் சோம்பு எடுத்திருக்கேன். அப்புறம் 1 ஸ்பூன் கசகசா எடுத்திருக்கேன். அதையும் போட்டுக்கிடுவோம். அப்புறம் 2 ஸ்பூன் பொட்டுக்கடலை எடுத்திருக்கேன். நீங்கள் பொட்டுக்கடலைக்கு பதிலாக முந்திரி கூட போட்டுக்கிடலாம். இப்போ 2 காஷ்மீரி மிளகாய் வத்தல் போட்டுக்கிறேன். போட்டுட்டு இதை நல்லா நைஸாக பேஸ்ட்டு பதத்துக்கு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம். இப்போ அரைச்சாச்சு, இது இருக்கட்டும். தக்காளியும் நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்தாச்சு. இப்போ 2மே இருக்கட்டும். இந்த மாதிரி அரைச்சி எடுத்துடணும். இப்போ அடுத்து வெங்காயம் நல்லா இப்போ வதங்கிருச்சு. இந்த மாதிரி கலர் மாறணும். இப்போ நம்ம அரைச்சி வச்சோம்ல தக்காளி, அந்த கூழ் அதை நம்ம இதில் ஊற்றிக்கிடுவோம். இந்த மாதிரி அரைச்சி ஊற்றும்போது நம்மளுக்கு கலராகவும் இருக்கும், 2வது சீக்கிரமாகவும் நல்லா வெந்துடும், தொலியும் இருக்காது. இப்போ 2 ஸ்பூன் தனி மல்லிப்பொடி போட்டுக்கிறேன். மல்லித்தூள் 2 ஸ்பூன், மஞ்சத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன், அப்புறம் உப்பு தேவையான அளவு, அப்புறம் அரைச்சி வச்ச பேஸ்ட்டு, நம்ம மிக்சியில் அரைச்சோம்ல அந்த பேஸ்ட்டு எல்லாத்தையும் போட்டுக்கிடுவோம். போட்டுவிட்டு இதை ஒரு 2 நிமிஷம் நல்லா கலந்து விட்டுக்கிடுவோம். இந்த மாதிரி நல்லா வதங்கி ஒன்று சேர வந்த பிறகு அந்த மிக்ஸி ஜாரை அலசி அந்த தண்ணியையும் விட்டுக்கிடுவோம். தேவையான அளவு தண்ணியை ஊற்றிட்டு நல்லா கலந்து விட்டுக்கிடுவோம். இப்போ எல்லாம் நல்லா கலந்துட்டு உப்பு எல்லாம் சரி பார்த்துக்கிடுவோம். உப்பு எல்லாம் சரி பார்த்துட்டு மிளகாய்த்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கிறேன். ஏற்கனவே 2 மிளகாய் வத்தல் போட்டிருக்கோம், அது கொஞ்சம் பத்தலை. அதனால் மிளகாய்த்தூள் 1/2 ஸ்பூன் போட்டுட்டு அதையும் கலந்து விட்டுக்கிடுவோம். இப்போ கலந்து விட்டுட்டு இது நல்லா கொதிக்கட்டும். இப்போ ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு இதை மூடி வச்சுருவோம். இப்போ மூடி வச்சுட்டு நம்ம ஒரு 5 நிமிஷம் வெந்த பிறகு எடுத்து பார்ப்போம். இப்போ நல்லா அந்த வெங்காயம், தக்காளி எல்லாம் பச்சை வாசனை போய் நல்லா வதங்கி வெந்துருச்சு. குழம்பு இப்போ நல்லா ரெடி ஆயிடுச்சு. இது இட்லிக்கு, சாதத்துக்கு, சப்பாத்திக்கு, அப்புறமா தோசைக்கு எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.